இப்போ பண்ண போகிற ரெசிபி பேர் வந்து லிவர் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, லிவரை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அது கூட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் இது ஜீரகத்தூள், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் எடுத்திருக்க லிவர் வந்து ஒரு எல்பி எடுத்திருக்கேன். அதுக்கு சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டிருக்கோம். ரொம்ப ஜீரகத்தூள் போட்டிங்கன்னா கசக்கும். அப்புறம் இது வந்து கொரியாண்டர் பவுடர், அதுவும் கொஞ்சம் போட்டுக்கணும். இது ஒரு சும்மா நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் போல், இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம். நீங்கள் சில்லி வந்து சில்லி பவுடர் இது அடுத்து ஆட் பண்ண போகிறது. அது வந்து உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 எடுத்திருக்கேன். அப்படி தேவைன்னா கூட நம்ம திரும்பி கிரேவி செய்யும் போது அந்த ஃப்ரையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக பெப்பர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 13 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வச்சுட்டா போதும். சால்ட் போட தேவையில்லைங்க. நம்ம கிரேவி செய்யும் போது அந்த ஃப்ரைலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து பயங்கரமாக சால்ட்டை எடுத்துக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணிடணும். மேரினேஷனுக்கு தேவையானது இந்த பொருட்கள் மட்டும்தாங்க. இதை நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மேரினேட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுங்க 15 மினிட்ஸ்க்கு. ரிமைனிங் நமக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சோன்னு ஒரு 5 to 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோன்னு கொரியாண்டர் லீஃப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம லிவரை வந்து 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஸ்டவ்வுக்கு மூவ் ஆகிறோம். ஒரு கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சோன்னு இப்போது நல்ல டேஸ்ட் என்ரிச் ஆகும் நான்வெஜ்ஜஸ் பண்ணும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய ஆயில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தென் அப்புறமா நல்லா ஆயில் ஹீட் அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பட்டை. நம்ம எண்ணெய் வந்து இப்போ ஊற்றி முடிச்சாச்சுங்க. அது நல்லா காஞ்சிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ் இப்படி நல்லா ஆவியெல்லாம் வர மாதிரி, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இந்த இது ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 1 by 1. அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க முன்னமே, சின்ன வெங்காயம் அடுத்து பெரிய வெங்காயம். இந்த சின்ன வெங்காயன்றது ஆப்ஷனல். அதே மாதிரி இந்த நல்லெண்ணன்றதும் ஆப்ஷனல். இது ரெண்டும் டேஸ்ட்டு நிறையா நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறனால தான் இது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக நம்ம இது பண்ணால் போதும். இது சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பொடியாக சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லைங்க, உடனே வந்து அதை ஒரு 2 தடவை லைட்டாக ஸ்டர் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அது வந்து கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து இப்போது நான் வந்து 2 மினிட்ஸ் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து உங்கள் ஃப்ளேமை பொறுத்து இருக்குது. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால 2 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஹை லோ அப்படின்னு கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் போதுங்க. கோல்டன் ப்ரௌன்றது இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். ஆயில் தனியாக, அந்த ஆனியன் தனியாக இதாகி ஆனியன் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட கறி லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம லிவருக்கு வந்து அங்கே நம்ம சால்ட் போடாமல் இருந்தோம் இல்லைங்க, அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதாவது கொஞ்சமாக, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமாக, இவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் போடுறேன் நான். ஏன்னா லிவரில் நிறைய வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டாலே நிறைய ஆகிடும், அதில் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அதையும் போட்டுட்டு நல்லா இது பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் வந்து அங்கே வந்து மஞ்சள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்து இப்போ நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நான்வெஜ்ஜஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவாங்கங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அந்த கலர் அண்ட் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லது. ப்ளஸ் வந்து சிக்கனில் இருக்கிற சிக்கனோ மட்டனோ நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அந்த இதில் இருக்கிற ஜெம்ஸ் இதெல்லாம் வந்து போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பிக்கு அடுத்த முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஆனியன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்ல ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா வந்து நமக்கு லிவரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஸோ நான் இப்போது லிவர் எடுத்துட்டேன். இது மேரினேட் பண்ணியிருந்த லிவருங்க. ஸோ நான் அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஒரு ட்ராப் கூட நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுவே வந்து தண்ணிலாம் விடுங்க. ஸோ வந்து நீங்கள் மெல்ல ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ எதுவுமே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் பெப்பரோ அப்படி இல்லைன்னா சில்லி பவுடரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் சில்லி ஆட் பண்ணுறத விட பெப்பர் வந்து உங்களுக்கு குட் ஃபார் ஹெல்த்துங்க. ஸோ வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க அப்படி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வயசானவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பெப்பர் ஆட் பண்ணுறது சில்லியை விட இது பெஸ்ட். ஸோ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருக்க போகிறாங்க. நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஆனால் உங்கள் ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரஃப் ஆகிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்காதுங்க. ஸோ நான் மூடிட்டேன். கொஞ்சம் நேரம் இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்க, அது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ இந்த மாதிரி குக் ஆகிருக்கோங்க. இது வந்து லிவர் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாதுங்க. அதே மாதிரி இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ வந்து லிவரை வந்து மேக்ஸிமம் அதோடைய டெக்ஸ்சர் மாறாமல் சாஃப்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் சூட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னும்போது அது நீங்கள் மறுபடியும் ரீஹீட் பண்ணும்போது இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் வந்து சாஃப்டாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாங்க. இது சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சாப்பிடவே முடியாதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெல்லமாக இப்போது நீங்கள் கவர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கே வந்து ஒரு ஃபோக்கோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கரண்டியோ வச்சு இப்படி லைட்டாக புஷ் பண்ணியோ குத்தியோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உள்ளே போகவும் செய்யணும், சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகுங்க. உங்களுக்கு லிவர் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிவர் ரொம்ப ஹார்டாகிடும். பாருங்களேன், நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சாஃப்டாக கட் ஆகுது, உள்ளே இந்த மாதிரி நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த இது வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். கரண்டி லைட்டாக நம்ம பதிச்சு கட் பண்ணால் ஈஸியாக தான் இந்த மாதிரி சாஃப்டாக எல்லாமே கட் ஆகுங்க உங்களுக்கு. அந்த மாதிரி வந்தோடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி எல்லாமே கொஞ்சம் பிரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சோண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளுங்க. தட்ஸ் இட், இவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸோடையோ அப்படி இல்லைன்னா ரச சாதத்தோடோ இல்லை வெறும் பருப்பு மட்டும் டால் ரைஸோடு நம்ம இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம டெலிஷியஸான இந்த லிவர் ஃப்ரை கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நான் ஓரளவுக்கு 3/4 இருக்கணுன்றனால தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் கோட்டிங் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ வந்து நமக்கு எல்லாமே டன்ங்க, ரெடி டு சர்வ்ங்க இந்த டைமில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.